ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடேன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரே ஹாப்பி தான். ஏன்னா எப்படா எனக்கு வீக்கெண்ட் வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக ஃப்ரைடே வந்தாச்சு. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன்னா, சுண்டல் சாதம் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஹஸ்பண்ட் சாய்ஸ் தாங்க. ஸோ அவர் சொல்கிறதா நான் செய்கிறேன். சுண்டல் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். உண்மையாலுமே எனக்கு சுண்டல் சாதம் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் பயந்துகிட்டே செஞ்சேன். ஒரு பக்கம் பூஜை வேலை, ஒரு பக்கம் சமையல் வேலைன்னு மாறி மாறி பண்ணதுனால சொதப்பிடுமோன்னு நினச்சேன். பட் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்காக இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் இட்லி சாம்பார் வேணாம், எனக்கு சுண்டலும் வாழைப்பழம் மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு அதையுமே கொடுத்தாச்சு. இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன லன்ச் பேக் பண்ணான்னு பார்க்கலாமா. சுண்டல் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ்க்காக கிரேப்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.